ஆனா இது மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையணும்னு நினைக்கிறேன். நானும் சாதிகள் அடிப்படையில மதங்களை மனிதனை பிரிச்சு பார்க்கறதும் அவங்க ரத்தங்களை பார்க்கறதும் தொடர்கதையாயிட்டு இருக்கு. சுவாதின்ற பொண்ணு இங்க இங்க ரயில் நிலையத்துல கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். நல்லா தொடர்ந்து இந்த படுகொலை நடைபெற்று கொண்டு இருக்கு. இது வெறும் காதல்னால் மட்டுமே ஏற்படுதான்னு கேட்டா இல்ல, கல்வி சாலையிலும் இப்படிப்பட்ட சூழல் உள்ளது. தாழ்த்தப்பட்டவர்களை ஒதுக்கி பார்ப்பதும் உயர்த்தப்பட்டவர்களை உயர்த்தி பார்ப்பதும் ஜாதிகள் அடிப்படையில அதை பார்க்கக்கூடிய சூழல் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஆணவ படுகொலை என்பது ஒட்டுமொத்த நாடுமே இன்று தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய சூழலா இருக்கு. இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டுமா இருக்கான்னு கேட்டா இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கு. ஏன் அப்படின்னா கல்வி அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. எத்தனையோ முன்னோர்கள் சொல்றாங்க கல்விகளை கருங்க, நல்லா கல்வி தரத்தோட வாங்க, சமுதாயத்தை முன்னேற்ற பாதைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தற்போது உள்ள சூழல் கல்வியே கற்கக்கூடாதுன்னு ஒரு சமுதாயம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் கல்வியே கற்கக்கூடாது, குலத் தொழில் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன் குலத் தொழில் செய்யணும்? என் அப்பா முடி வெட்டா நான் முடிதான் வெட்டணுமா? என் அப்பா வெண்ணான் தொழில் செஞ்சா நான் வெண்ணான் தொழில் தான் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதனால் இந்த குலக்கல்வி திட்டம் என்பது இப்படிப்பட்ட ஆணவ படுகொலைக்கு அது ஒரு முக்கிய காரணம்னு நாங்க உணர்றோம். இது தொடர்ந்து நடைபெற்று